இல்ல ஆயுஷ், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஷாலு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் நிலைமை இப்படிதான் இருக்கு. ஷாலு ஷாலு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க இங்க அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, இப்படி நடக்க கூடாது. ஏன்னா இது தப்பு ஆயுஷ். அது ஆயுஷ், ப்ளீஸ் ஏதாவது பண்ணு ப்ளீஸ். நான் என்ன பண்றது? என்னால என்ன பண்ண முடியும் ஷாலு? மாமாவாலையும் பாட்டியாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. நான் என்ன பண்றது? என்ன சொல்ற? ஒருவேளை அக்காக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயத்த அக்கா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு ஷாலு, இத சொல்லிதான் ஆகணும். நான் ஏன் சொல்லணுங்கிறேன்னா, ஒருவேளை லக்ஷ்மி அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த ஷாக்ல அவங்க ரிஷிப்ரவை பார்க்க வரலாம்ல, திரும்ப அவங்க ஒண்ணு சேரலாம். நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இல்ல இப்படி நடக்கலாம்ல? இல்ல ஆயுஷ், அக்கா அப்படி கிடையாது. உனக்கும் இது நல்லா தெரியும். இல்ல ஆயுஷ், ஆயுஷ், நம்ம என்ன பண்றது? ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாச்சும் நீ சொல்லு. நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் பண்ணிருப்பேன்ல ஷாலு. ஆயுஷ், ஆயுஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் பயந்து போய் தான் இருக்கேன் ஷாலு. நான் இப்ப போனை வைக்கிறேன். பாய். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் லக்ஷ்மி, உன்னை விட்டு எப்பவும் பிரிய மாட்டேன்னு. உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன. நீ பதில் சொல்லல. ரிஷி, உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ரிஷி, பதில் சொல்லு. இதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மலிஷ்கா. நானும் லக்ஷ்மியும் என்னைக்கும் பிரிய மாட்டோம். அப்படியா? அப்ப நான் யாரு? நமக்குள்ள என்ன உறவு இருக்கு? சொல்லு. நீ என்ன காதலிக்கலையா? அன்னைக்கு நைட் நீ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ அதெல்லாம் காதல் தானே? இல்ல வேற ஏதாவதா? ஒருவேளை அது காதல்னா சோ ப்ராப்ளம் என்ன? வாட்ஸ் த ப்ராப்ளம்? இந்த விஷயத்துல இருந்து வெளியில வா ரிஷி. இவ உன்னோட பாஸ்ட் தான். இந்த பாஸ்ட் உன்னை விட்டு போயிடுச்சு. இவ போயிட்டா. நீ முதல்ல போய் கீழே போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. நீலம் ஆண்டி கிட்ட போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு ப்ளீஸ். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சோ, நீ என்ன பண்ணியோ அதெல்லாம் காதல் இல்ல அப்படின்னா அதை இந்த உலகம் உடல் பசின்னு சொல்லும். பிளடி பிளடி பிசிக்கல் நீ. அத ஒரு விதத்துல ரேப்னு கூட சொல்லுவாங்க. அது ரேப் தான் ரிஷி. அததான் நீ பண்ணனா அதையும் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்ல. போய் எல்லார்கிட்டயும் சொல்லு ரிஷி. நீ உன்னோட காதல் வலையில மாட்டி விட்டு என்ன ரேப் பண்ணன்னு சொல்லு. போய் சொல்லிடு. அந்த விஷயத்த நான் போய் சொல்ல வேண்டாம்ல, நீ போய் சொல்லு. அப்புறம் ஒண்ணு ரிஷி, இப்ப உன்கிட்ட நேரம் இல்ல. லக்ஷ்மி, மலிஷ்கா, மலிஷ்கா என்னாச்சு? காம் டவுன். எட என்ன காம் டவுனா? நான் என்னெல்லாம் பண்ண மொத்த கேரக்டரையும் மாத்தின மலிஷ்கா. எப்படி இருந்தா எப்படி இருக்கான்ற எல்லாத்தையும் மறந்து என்ன மொத்தமா மாத்திக்கிட்ட. யாருக்காக? ரிஷிக்காக தானே? சரி சரி சரி, நீ பொறுமையாரு. முதல்ல நான் சொல்றது கேளு. அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கும் ரிஷிக்கும் கண்டிப்பா கல்யாணம் ஆகும். இத நான் மட்டும் இல்ல, நீலம் ஆண்டியும் இதே ஏதாவது விரும்புறாங்க. அவங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே? நீலம் ஆண்டியா? அவங்க எல்லாத்துக்கும் ஆசைதான் படுவாங்க. இது வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? அவங்களே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியல. இதுக்கு அப்புறமா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி நான் சரி, சொல்றேன் இங்க பாரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க பண்ணலன்னா நம்ம பண்ணலாம். நம்ம இத கண்டிப்பா பண்ணுவோம். சரியா? நான் தான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கல, உனக்கு ரிஷிக்கோ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. கண்டிப்பா பண்ணி வைப்பேன். பட் ப்ளீஸ் ப்ளீஸ், அது வரைக்கும் நீ கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. உன்னோட மைண்டோட டெம்பரேச்சரை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோ. நம்ம குறிக்கோள்ல நம்ம ஜெயிக்காத வரைக்கும் நீ ப்ளீஸ் தோல்வியை ஏத்துக்காத. ப்ளீஸ். நீ ரிஷிக்கு டைம் கொடுத்திருக்கல, வார்னிங் கொடுத்திருக்கல. ஆக்சுவலி நீ அவனை மிரட்டி இருக்க. ஐம் வெரி ஷியோர் ரிஷி கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். அவன் ஏதாவது பண்ணுவான்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஆசைப்படுற விஷயத்தை தான் அவன் கண்டிப்பா பண்ணணும். சரி சரி, அவன் எக்ஸாக்ட்லி அதே தான் பண்ணுவான். நீ கவலைப்படாத. ஓகே? யூ பெட்டர் மேக் ஷூர் சோனம். என்ன நீ சொல்ற விஷயத்த நீ மட்டும் பண்ணலனா நான் என்னோட உயிரை எடுத்துப்பேன். I'll kill myself. என்னைய நான் அழிச்சுப்பேன். மாமா
நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். கடவுளே, இந்த பொண்ணு என்ன இப்படி ஆயிடுச்சு லக்ஷ்மி? நீ என்னோட லைஃபை விட்டே போயிட்ட. இப்ப என் லைஃபே முடிச்சு போயிட்ட மாதிரி இருக்க. லைஃப்லெஸ் ஆயிட்ட. எங்க பார்த்தாலும் சோகம் மட்டும்தான் தெரியுது. ஒருவேளை நீ இங்க இருந்தனா என்னை எப்பவும் சோகமா இருந்திருக்க விட மாட்டேன். அதோட நான் சோகமா இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? என்னாச்சு? இப்ப எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்க? ஏன் சீக்கிரம் வந்து மீட்டிங் இருந்துச்சுல? மீட்டிங் இருந்துச்சு லக்ஷ்மி. ஆனா அவங்க வரவே இல்ல. லேட் ஆகுது. ஆனா இன்னும் அவங்க ஃபிளைட்டே பிடிக்கலையா. எல்லாமே வீணாயிடுச்சு. எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. பழைய ஹோட்டலுடைய கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி, எல்லாமே போச்சு. இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ரிஷி, நீ தானே சொல்லுவ அது பிசினஸ்ல லாபம் நஷ்டம்னு இருக்கதான் செய்யும்னு. லக்ஷ்மி, இங்க விஷயம் லாபம் மட்டுமே இல்ல. நம்ம கம்பெனி ரெputation இருக்குல்ல. அவங்க லேட் ஆயிடுச்சுன்னு காரணம் சொல்றாங்க. ரிஷி, நீ இப்போ எதுக்காக இவ்ளோ யோசிக்கிற? நீ என்ன பண்ற? நீ இவ்ளோ டென்ஷன் பாரத்தை உன்னோட தலையில வச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் என்னோட சாரியோட பாரத்தையும் வச்சுட்டேன். என்ன? ஆமா, நீயே பாரு. கை கூட. நீ என்ன பண்ற லக்ஷ்மி? ரிஷி, நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. அப்படியே சாரி விக்கிறவங்க மாதிரி இருக்க. நானா? ஆமா, எங்க கிராமத்துக்கு சாரி விக்கிறவங்க வருவாங்க. நல்லா சத்தமா சாரி வாங்கிக்கோங்கன்னு கத்துவாங்க. அதே நான் மாதிரி பார்க்க இருக்க. சாரி விக்கிற மாதிரியே தெரியற. ஆமா, ஆனா ரொம்ப கியூட்டான சாரி விக்கிறவனா இருக்க. ஒரு நிமிஷம். அட நீ ப்ளீஸ் என்ன- ப்ளீஸ் ப்ளீஸ் இரு, ஒரே ஒரு நிமிஷம். ரிஷி, நீ நிஜமாவே எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, மத்த பிசினஸ் மேன் எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாங்க. ஆனா இந்த பிசினஸ் மேன் தன்னோட தலையில பாரமும் வச்சிருக்காரு, ஸ்மைலும் பண்றாரு. இல்ல, ஸ்மைல் எல்லாம் நீ பண்ணவே இல்ல. ரிஷி, ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்மைல் பண்ண. ப்ளீஸ், எனக்கு பார்க்கணும். இல்லனா இப்படிப்பட்ட பிசினஸ் மேன் என்னால பார்க்க முடியாது. தன்னோட தலையில டென்ஷன் பாரத்தையும் வச்சுக்கிட்டு, சாரியோட பாரத்தையும் வச்சுக்கிட்டு, ஸ்மைலையும் பண்றவரை பார்க்க முடியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்மைல் பண்ண. முடிஞ்சிருச்சா? போதும். இதுக்கு மேல என்னால ஸ்மைல் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏய், வேணாம் வேணாம். ரிஷி, என்ன பண்ற? ரிஷி, உன்னை ஸ்மைல் தானே பண்ண சொன்னேன். சார் மட்டும் விழுந்தது இல்லாம என்னையும் தள்ளி விட்டுட்டீங்களா? ஓ மேடம், சார் தள்ளி விட்டதே நீங்க தான். சாரோட தலையில சாரியை வச்சு விட்டீங்கல்ல, அதுக்கு மேல ஸ்மைல் பண்ணுமா? அப்ப பண்ணுங்க. என்ன? ஸ்மைல். ஸ்மைல் பண்ணும்போது நீ ரொம்ப அழகா இருப்ப ரிஷி. இல்ல, என் அளவுக்கு ஒன்றும் கிடையாதுதான். ஓ. ஆனா என்ன விடலாம் அழகுல. என்னோட ஸ்மைல் இருக்குல்ல, வேர்ல்ட் ஃபேமஸ். வேணும்னா பொண்ணுங்க கிட்ட கேட்டுப்பாரு, என் ஸ்மைலை பத்தி சொல்லுவாங்க. அப்படியா? எந்த ஸ்மைல்? நான் ஒண்ணு பார்க்கவே இல்லையே. எங்க காட்டு. பாத்துட்டியா இப்ப சந்தோஷமா? இல்ல இல்ல இல்ல, இவ்ளோ கம்மி டைம் கொடுத்தா எப்படி? நீ கொஞ்சம் இன்னொரு தடவை நல்லா ஸ்மைல் பண்ணு. இதுக்கு மேல முடியாது. நீ ஸ்மைல் பண்ணும்போது நிஜமாவே அழகா இருக்க. என்ன உன்னை விட விட அழகா. என்ன நடக்குது லக்ஷ்மி? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் நீ மட்டும்தான் தெரியற. நீ இங்க இல்ல, இருந்தாலும் நான் உன்னை மட்டும்தான் இமேஜின் பண்றேன். இது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்னால இந்த வலியை தாங்கவே முடியல லக்ஷ்மி. என்னால முடியல. நீயும் இங்க இருந்திருக்கணும். அப்ப நீயும் இந்த வலியை உணர்ந்திருப்ப. ப்ளீஸ் திரும்ப வந்துரு லக்ஷ்மி. ப்ளீஸ் திரும்ப வந்துரு. ரிஷி, என்னாச்சு? ஏன் இப்படி உக்காந்துருக்க? ஆமா, வெளியே சொன்னதும் நீ பாட்டுக்கு இப்படி வந்துட்ட. அதுக்கு நீ சந்தோஷப்படணும் தானே? எந்த பொண்ணால நீ எப்பவுமே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தியோ அவ உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா.
எந்த பொண்ணு ஏற்கனவே உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்தாலோ அவ உன்னை சந்தோஷப்படுத்த மறுபடியும் வரா. அவளை வரவேற்க நீ உன் கையை நீட்டணும். மலிஷ்காவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மாம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? லக்ஷ்மி கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. டிவோர்ஸும் ஆயிடுச்சுல்ல? ரிஷி நீ மலிஷ்காவை லவ் பண்ணிட்டு இருந்த ஞாபகம் இருக்குல்ல? இன்னமும் அவளை தான் விரும்புற தானே? ரிஷி ரொம்ப ஈஸியா தான் உன்கிட்ட கேள்வி கேட்ட, அதுக்கு ஆமான்னு பதில் சொல்லாம ஏன் அமைதியா இருக்க? ரிஷி, ஏன் அமைதியா இருக்க? எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னோட ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான பையனை அந்த பொண்ணு என்னதான் பண்ணாலோ தெரியல, அவளை பத்தியே பேசிட்டு இருக்கான். உனக்கு எது நல்லதுன்னு நினைக்க மாட்டேங்கிற ரிஷி. மாம், என்னோட நல்லதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அப்படியா? இதுதான் உனக்கு நல்லது. உன் முகத்தை பாரு, சோகமா இருக்க. என்ன லக்ஷ்மி? லக்ஷ்மிங்கிற பேரை நான் கேட்க விரும்பல. இதோ நீ இந்த மாதிரி இருக்கியே, இதுக்கெல்லாம் அவதான் காரணம். மாம், லக்ஷ்மி எதுவும் பண்ணல. எல்லா விஷயத்துக்கும் எதுக்காக நீங்க அவளே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவ அப்படிப்பட்டவதான். ரிஷி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டா, உன் வாழ்க்கையிலயும் வரமாட்டா. நான் அவளை வர விட மாட்டேன். நீ மலிஷ்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் ஃபைனல். மாம், நான் உங்களுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறது? நான் மலிஷ்காவை காதலிக்கிறேன். ஆனா என்ன தெரியல, மனசு அறிவு இந்த கல்யாணத்துக்கு தயாராவே இல்ல. அது ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு நடக்கிற இல்ல எதுவுமே இல்ல புரியல. ரிஷி, ஒத்துக்கோ. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும். எஸ்ன்னு சொன்னா போதும். அப்புறம் சரி, உனக்கு என்ன தோணுதோ அத மாதிரி நினைச்சுக்க. ஆனா நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். மாம் 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 இல்ல 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 என்ன நடந்தாலும் சரி, நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது ஏன்னே தெரியல, என் மனசும் அறிவும் இதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? எல்லாரும் அவங்க விருப்பத்தை ஏன் மேல திணிக்கிறாங்க. முதல் லக்ஷ்மி என்ன விட்டுட்டு போனா, அப்புறம் மலிஷ்கா மிரட்டிட்டு போனா, இப்போ மாம் ஆர்டர் பண்ணிட்டு போறாங்க. இல்ல, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவேன். என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ஆமா, இதுதான் சரி. இத பண்ணாதான் கல்யாண பேச்சை எடுக்காம இருப்பாங்க. அக்கா, ஒன்னும் இல்ல, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்கல்ல, உள்ள வந்து தூங்கலாம்ல. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நீ உட்காரு. அக்கா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாலு ப்ளீஸ், மறுபடியும் தயவு செஞ்சு நீ ஆரம்பிக்காத. இல்லக்கா, வேற ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? உட்காரு, வா இங்க வந்து உட்காரு. என்னாச்சு? ஆயுஷ் எனக்கு ஃபோன் பண்ணாங்கக்கா. எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறேனா? ஷாலு, நீ அவன்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டல. சொன்னேன்க்கா, ஆனா அவனும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்கக்கா. என்ன? அது அவங்க வீட்ல ஒண்ணு நடந்துச்சாங்கக்கா. என்னாச்சு ஷாலு? ஏதாவது பிரச்சனையா? ரிஷிக்கு எதுவும் ஆகல? இல்ல இல்ல, மாமா நல்லாதான் இருக்காரு. நீலம் ஆண்டியும் கிரண் ஆண்டியும் மனிஷ்காவுக்கும் மாமாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. அக்கா, உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. உனக்கு கஷ்டமா இல்லையாக்கா? எதுக்கு? நான் எதுக்காக கஷ்டப்படணும்? அதான் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல. நாங்க 2 பேருமே இப்போ பிரிஞ்சிட்டோம். மலிஷ்கா ரிஷிய முன்னாடியே காதலிச்சுக்கிட்டு இருந்தா. ரிஷியும் தான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கா இப்படி பேசிட்டு இருக்க? நீ மாமா எப்பவும் காதலிக்கலையா? பண்றல்ல. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒன்னும் பெரியலாம் இல்ல, புரியுதா? நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனா எப்படி?
இல்ல நீங்க பிரிஞ்சாலும் சரி திரும்ப கண்டிப்பா சேருவீங்கக்கா. நான் மாமா கிட்ட பேசுறேன். நான் அவருக்கு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாகணும். ஷாலினி யார்கிட்டயும் எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நீ எதையுமே பண்ணக்கூடாது, புரியுதா? அப்புறம் நானும் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அங்க போக மாட்டேன். தெளிவா புரியுதா? சரி நீங்க போகாதீங்க. ஆனா நான் பேசுவேன். நான் மாமா கிட்ட பேசி ஷாலு என்ன பண்ற? நானும் சொல்லிட்டேன்லக்கா. ஷாலு உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நீ இது வரைக்கும் மறுத்ததே கிடையாது. ஆமாக்கா, இது வரைக்கும் நீ சொல்லி எதையும் நான் கேட்காம இருந்ததில்ல. ஆனா இந்த விஷயம் என்னால கேட்க முடியாதுக்கா. இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு. மாமா கிட்ட பேசுக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஒரு வேலை பண்றேன். லேட் நைட்ல விட்டு விட்டு கிளம்புறேன். அப்பதான் யாருக்கும் எதுவும் தெரியாது. போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறேன். அப்பதான் யாரும் தேட மாட்டாங்க. நான் திரும்பி வரவே கூடாது. நீலம் ஆண்டியும் கிரண் ஆண்டியும் மனிஷ்காவுக்கும் மாமாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக நீ மத்தவங்க கிட்ட சண்டை போடுறது, உனக்கு என் மேல உரிமை இருக்குன்னு சொல்றது, ஏதோ நான் உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி தோணுது. இந்த தாலி லக்ஷ்மி கழுத்துல நான் கட்டினதுக்கு அப்புறம் யாராலையும் என் லக்ஷ்மி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஒரேடி எனக்கு சொந்தமாயிடுவா. என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? இந்த தாலியவும் வாங்கிட்டு வந்துட்ட. இந்த தடவையாவது லக்ஷ்மியை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போ தானே? ஏன் பண்ணிக்க மாட்டா? கண்டிப்பா பண்ணிப்பா. வட்டிக்கு காசு வாங்கிட்டு இந்த தாலியை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம 2 மாசம் அந்த பணத்தை வேற திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன். உன் வாயை மூடுறா. இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. ரிஷியை விட்டு லக்ஷ்மி எப்பவும் வரமாட்டா. எனக்கு லக்ஷ்மியை தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். எனக்கு இருக்கிற அறிவை வச்சு சொல்றேன். அவ ரிஷியை ரொம்ப காதலிக்கிறாடா. வாழ்நாள் முழுக்க தனியாவே இருப்பாளே தவிர, ஆனா இன்னொருத்தனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. முக்கியமா உன்னை பண்ணிக்க மாட்டா. ஏன்டா அடிக்கிற? ஏன்டா வாயை திறந்தாலே தப்பு தப்பா பேசுற? அபசகுணமா இருக்கு. அவ எனக்கு சொந்தமாவா? வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளோட எல்லா வழியும் நான் அப்படியே மூடிடுவேன் பாத்துக்க. அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அதுவும் இந்த பல்வீந்தர் காட்டுற அந்த வழி மட்டும்தான். அந்த லக்ஷ்மி தானா வருவாடா. பல்வீந்தர் இந்தாங்க இந்த தாலி எடுத்து என் கழுத்துல கட்டுங்கன்னு அவளா சொல்லுவாடா. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி பல்வீந்தர் ஆயிடுவா. இதுக்கப்புறம் ரிஷி கண்டுக்க மாட்டான். லக்ஷ்மிக்கு நான் மட்டும்தான். இந்த மாதிரி போறதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. சாரி மாம், சாரி டேட்.
எல்லாருக்கும் சாரி. தேங்க்யூ so மச். எல்லாரும் எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ரிஷி அண்ணா நீங்களா? நீங்க இந்த நேரத்துல தெளிக்கா கத்தாத. இங்க பாரு, நான் வீட்டை விட்டு போறேன். ஏன் ரிஷி அண்ணா? ஆமா, நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். சரிங்க அண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ரூம்ல லெட்டர் வச்சிருக்கேன் பெட் மேல. அதுல யாரும் என் பின்னாடி வர வேண்டாம்னு எழுதியிருக்கேன். என்ன தேட வேண்டாம்னு எழுதியிருக்கேன். உனக்கு புரியுதுல்ல? அண்ணா புரிஞ்சுது. ஓகே. ஆனா அண்ணா நீங்க உங்களை பாத்துக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு திரும்ப வரும்போது லக்ஷ்மி அண்ணியும் கூட்டிட்டு வந்துருங்க. பாய். போயிட்டு வரேன். எங்க போற ரிஷி? வீட்டை விட்டு போறியா? நீ அமைதியா இருக்கிறதே ப்ரூவ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கன்னு லக்ஷ்மி தான் சொல்லி கொடுத்துருப்பா. இல்ல மாம், லக்ஷ்மி எதுவும் சொல்லல. ஆனா காரணம் அவதானே. இன்னைக்கு இந்த வீட்டு பையன், என்னோட பையன் இந்த வீட்டை விட்டு போறேங்கிறான். காரணம் ராசி இல்லாத அந்த லக்ஷ்மி தான். மாம், அப்படிலாம் எதுவும் இல்ல. காரணம் நான் தான். நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன். இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் ஐம் சாரி, இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஒருவேளை நீங்க என்ன மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துனீங்கன்னா மாம், நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து போயிடுவேன்.